சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கராத்தே கிட் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பல வருஷமா பல வெர்ஷன்ல வெளிவந்திருக்கு. இந்த முறை இயக்குனர் ஜோனதன் இயக்கத்துல ஜாக்கி சான், லால்பே இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில ஒரே யூனிவர்ஸா வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் இந்த கராத்தே கிட். இந்த படத்துக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. லீ அப்படிங்கிற ஒரு டீனேஜ் பையன் ஜாக்கி சான் கிட்ட குண்டு கத்துக்கிறான். லீனுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் லீ குண்டு கத்துக்கிறது சுத்தமா பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சண்டைனாலதான் லீனுடைய அண்ணன் இறந்து போயிருப்பான். இதனால லீயை கட்டிட்டு லீனுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறாங்க. அந்த லீக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறா. அந்த கேர்ள் ஃபிரெண்டுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் சாம்பியனா இருக்காரு. லீ ஒரு முறை சண்டை போறதை பார்த்துட்டு இந்த கும்பை எனக்கு கத்துக்கிடப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே லீ வந்து தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அப்பாவுக்கும் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறான், ட்ரைன் பண்றான். அவரும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு ஒரு பாக்ஸிங் சண்டைக்கு போறாரு. அங்க எதிர்பார்க்கிற இடத்துல பயங்கரமா அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. இதனால இந்த சண்டைனாலதான் எல்லாமே வருது அப்படின்றதுனால எல்லாத்துமே விட்டுட்டு அமைதியா இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல லீனுடைய கேர்ள் ஃபிரெண்டுடைய பழைய காதல் மூலமா மீண்டும் சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஜாக்கி சான், லால்பே இவங்க ரெண்டு பேருடைய உதவியுடன் அந்த சண்டையில ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, முந்தைய வெர்ஷன்ல ஒரு அமெரிக்க பையன் சீனாவுக்கு போயிட்டு சீனா பையன் கூட சண்டை போடுற மாதிரி கதை வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வருஷன்ல அப்படியே ரிவர்ஸா வச்சிருக்காங்க. ஒரு சீன பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்கா பையன் கூட சண்டை போடுற மாதிரி வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த பென் வாங் லீ அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அவ்வளவு கச்சிதமா நடிச்சிருக்காரு. தன்னுடைய நடிப்புல அசைத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதே போல தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டுடைய பழைய காதல் ஒரு டோர்னமெண்ட்ல அவனை எடுத்து சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவனை ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. அதுக்காக ஜாக்கி சான், லால்பே இவங்க ரெண்டு பேர்கிட்ட பயிற்சி எடுக்கிறான். சோ அந்த சண்டைக்கு முன்னாடி எப்படி பயிற்சி பண்றான், எப்படி தயாராகிறான் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருந்தது. அதே போல அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே இதுல பிரமாதமா இருந்துச்சு. ஆனா முந்தைய வருஷன்ல அந்த ஜோர்டன் ஸ்மித் நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த கராத்தே கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எமோஷனல் பாண்டிங் இருக்கும். இந்த பையன் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். ஆனா இந்த வருஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் அப்படிங்கிறது சரியா கனெக்ட் ஆகல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. ஒரு டீசென்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராவே இந்த படத்தை கொடுத்திருந்தாங்க. அதே போல ஜாக்கி சான், லால்பே இவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இந்த படத்தினுடைய ரோல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளவுதான் ரோல். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. மியூசிக்கா இருக்கட்டும், அதே போல ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா கொடுத்திருந்தாங்க. என்ன இந்த படத்தினுடைய குறை அப்படின்னு சொன்னா, எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவுல கனெக்ட் ஆகல. பட் பெரிய பரபரப்போ சுவாரஸ்யமோ திரைக்கதையும் இல்ல. மற்றபடி தாராளமா வந்து இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற கேட்டிங் 5/3 அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.